வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ராஜயோகத்தில் ஒரு விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன் இன்றைக்கி. நம்ம சேனலு யூடியூப்பில் அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் அதை இனிமேல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். சில நேரம் போடுறதில்ல. நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கிறேன். நியூமராலஜி மூலமாக பிறந்த நாள் பலன்கள், அப்புறம் பேருக்குண்டான பலன்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ராஜயோகம்னு ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் காப்பியை எந்த தேதியில் என்ன யார் பிறந்திருக்காங்கிற பார்த்து நடிகர்கள் முதற்கொண்டு அந்த பலன்களை போட்டுட்ருக்கேன். நான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பேர் தான் மனுஷனுக்கு அடையாளமே உலகத்தில். சரிங்களா? இதை விருப்பப்பட்டு பெரியவனை இங்கே வா, சின்னவனை இங்கே வா, குட்டையாக நெட்டையாக யாரும் கூப்பிட்றதில்ல. ஒருத்தர் பேர் இருந்தால் அந்த பேரை வச்சு தான் எல்லோரையும் கூப்பிட்றாங்க. இப்போ என் பேர் ராஜான்னு வச்சிங்களா, ராஜா இங்கே வாங்க, ராஜா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். அந்த ராஜாங்கிற பேர் தன்மை வந்து RAJA தன்மை வந்து புதன் ஆதிக்கம் வருது. புதன் ஆதிக்கங்கிறது நாக்கில் வலிமைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை போல் புதன் ஸ்தானம் நாக்கு வலிமை, நன்மையோ தீமையோ அவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே படிக்குங்கிற மாதிரி. புதன் வந்து அதனால் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தி மக்களின் இதுகள் விஷயங்கள் நல்லது செய்யும்போது அது கர்ம யோகமாக மாறும். அதே தீய எண்ணங்களோட தீய சிந்தனைகளோடு அதை சொல்லும்போது ஒருத்தரை சபிக்கும் போது அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் அது அவரையும் பாதிக்கும், யாருக்கு சொல்கிறோமோ அவரையும் பாதிக்கும். இதனால் நம்ம எந்த காலத்துலேயும் நம்ம நல்ல வார்த்தைகளே பயன்படுத்துவோம். இதில் தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு. அப்போது சாஃப்டான மென்மையான பழங்களை விட்டுட்டு நாம் காயை தேடி அதை பறித்து சாப்பிட்றது போன்றதாகுமா அதை சொல்லியிருக்காரு. அதனால் நல்ல வார்த்தைகள் கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடியவங்க கனியை விட்டுட்டு காயை பறித்து திங்கிறதுக்கு சமமாகும். அதனால் கடுமையான சொற்களை தவிர்ப்போம், இனிமையான சொற்களை பேசி நாமளும் உடலுக்கும் மனசுக்கும் நன்மையை தேடிக்குவோம். அதன் மூலமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மைகளை செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? அந்த தேதி பலன்கள்னு பார்க்கும்போது இன்றைக்கி தேதி வந்து 19ஆம் தேதி. 19 இல்லை, இன்றைக்கி வந்து 21ஆம் தேதி. 21ஆம் தேதி உண்டான பலன்கள் வந்து நான் அதை ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ராஜயோகம்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துடும். சரிங்களா? தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.